மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனி பார்த்தோம்னா அவங்க அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அவங்க தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வள்ளியோட வரவும் அப்போ கனியோட கதையை முடிக்கிறதுக்காக ஒருத்தர் வராங்க. அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக கத்திட்டு இருக்கவும் உடனே மாறன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே கனியை அந்த இடத்துலேருந்து அவங்க காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்கள போட்டு அடின்னு போட்டு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அப்போ வள்ளி ஓடோடி வராங்க. ஐயோ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய தூக்கவும் உடனே எனக்கு ஒன்றும் ஆகலை வள்ளியம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே, நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க வீரா வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம பார்க்கலன்னா கண்ணிக்கு என்னனாலும் நடந்திருக்கும், நம்ம அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பார்த்தோம்னா அவங்க வீராவும் குழந்தைய அழைச்சிக்கிட்டு அவங்க நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன் அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. அதுக்கு பிறகு யார் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு மாறன் நினைக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததுமே வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ எதுக்காக போன, உன்னை யார் இந்த மாதிரிக்கு பண்ணுனாங்க, உன்னை யார் காப்பாற்றினாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு ஒன்றும் தெரியாது வீராம்மா, அது மட்டும் இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் அங்கே போனேன் அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரிக்கு நடந்துச்சு அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்டதுமே வீராவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீரா நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது அப்போ உடனே வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியல, ஆனால் நம்மளை சுற்றி பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு மட்டும் தெரியுது. நம்ம தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் பிரச்சனை முடியல, இன்னும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ கனிக்கிட்ட சொல்றாங்க, பாரு இனிமேல் நீ யாருக்கிட்ட பேசக்கூடாது, அம்மா உன்னை இந்த மாதிரிக்கு பண்ண வரும்போது யாரு காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என் ஃப்ரெண்டு தான் காப்பாத்தினா அப்படின்னு அவங்க மாறனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அவன் பெரிய ஃப்ரெண்டாகும், அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ரவுடி அப்படிங்கிறாங்க. என்னது ரவுடி கூட எல்லாம் நீ ஃப்ரெண்டு வச்சிருக்கிறியா, இதெல்லாம் என்ன சவகாசம் அப்படிங்கும்போது ஐயோ அவன் நல்ல ரவுடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு இனிமேல் நீ அவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது என்ன நீ இப்படிலாம் என்கிட்ட கண்டிஷன் போட்டுட்டு இருக்கிற, இதுக்கு நீ என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சு வச்சிருக்கிறான் போலுக்கு, அங்க பேசாத இங்க பேசாத அங்க போகாது இங்க போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீரா குழந்தைய போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருப்ப, உன்னை சுத்தி எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா திட்டவும் இப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா ஏன் இப்படி திட்டிட்டு இருக்கிற, அவ குழந்தை தானே அவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது என்ன வழியமா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீங்க, அதனால தானே அவள்கிட்ட நான் புரியுற மாதிரி சொல்றேன், ஆனா அவன் பார்த்தோம்னா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காள் அப்படிங்கவும் இங்க பார்த்தோம்னா மாறன் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இப்படிதான் கனியை அதை ஒரு கார்காரன் இடிக்கிறதுக்காக வந்தான், ஏதோ தற்செயலாம் தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லி நினைச்சோம். ஆனால் இப்போ என்னன்னா அதாவது வேணும்னே இந்த மாதிரிக்கு அவள் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இதை திட்டம் போட்டு தான் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ கத்தி வராங்க. என்னன்னா சாப்பிட வரலையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்ற, ஒரு நாள் சாப்பிட மாட்டேங்கிற, ஒரு நாள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிற, ஒரு நாள் என்னென்னா சோகத்தோடு இருக்கிற, எந்த நிலமையில நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னே உன்னை பற்றி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே மாறன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு என்னுடைய சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து அப்படிங்கும்போது என்ன நான் சொல்றேன் உனக்கு சந்தேகம் அப்படிங்கும்போது ஆமா ஒருத்தங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது இந்த மாதிரிக்கு காரை வச்சு இடிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் முடியாது, அதெல்லாம் ஒருவேளை அவங்க பிரேக் பிடிக்காம கூட இடிக்கிறதுக்காக வந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது அப்படியா சரி இன்னொரு தடவை இந்த மாதிரிக்கு கூர்மையான ஆயத்தை வச்சு குத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக வேணும்னே இது மாதிரிக்கு திட்டம் போட்டு அவங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் இது கிட்டதுமே மாறனுக்கு புரிஞ்சிருது. ஆகா அப்போ குழந்தையோட கதையை முடிக்கிறதுக்காக யாரோ திட்டமிட்டு இந்த மாதிரிக்கு வந்திருக்கிறாங்க, அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ உடனே கத்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா ஏதோ சந்தேகம்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே பேசாம யோசனை பண்ணிட்டு இருக்கிற, யாருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது ஆமா கேட்டா மட்டும் சொல்லிட போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வீரா குழந்தைய போட்டு திட்டிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்படியே எமோஷனல் ஆகி கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் வள்ளியும் குழந்தைய போட்டு தூக்கிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அடுத்தது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ராகம் அவங்க வராங்க. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க வரவும் பாரு பெத்த தகவன் எப்படி வந்திருக்கிறான் பாரு, குழந்தை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறான், ஆனா அவன் வந்திருக்கிற நிலைமையை பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அவங்கள திட்டுறாங்க. இவனை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்லவும் உடனே அவரும் ராகவ அழைச்சிட்டு போறாங்க. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகு திரும்ப திரும்ப சொல்லவும் அப்போ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுமே டாக்டர் அங்கே வராங்க. வந்ததுமே
என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் வள்ளியும் கேட்டுட்டு இருக்கவும், நான் ஏற்கனவே சொல்லதானே செஞ்சேன், குழந்தைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால அவள்கிட்ட வந்து ஏதாவது வந்து அதாவது நீங்க கண்டிச்சாலோ அவளை அழுற மாதிரிக்கு ஏதாவது பண்ணினாலோ அவளுக்கு இப்படி ஏற்பட்டுருன்னு நான் சொல்லதானே செஞ்சிருக்கிறேன், அவளை எப்பவுமே நீங்க சந்தோஷமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வள்ளி வந்து சொல்றாங்க, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த குழந்தைக்கு சரியாகாது அப்படிங்கும்போது குழந்தைக்கு கண்டிப்பா சரியாகும், வளர வளரதான் அவளுக்கு சரியாகுமே தவிர மற்றபடி இதுக்கு பெருசா இந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாக்கி அவளை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கணும், அதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது கண்ணிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் வள்ளி நினைச்சிட்டு இருக்கவும் திரும்பவும் ராகவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளாடியபடியே வரவும் அப்போ வள்ளி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, உன் குழந்தை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறா, ஆனா நீ ஏன் இப்படிலாம் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, இப்படி இருக்கிறிய, அவளுக்கு அம்மா தான் இல்லை, ஆனா அம்மா ஸ்தானத்துல வீரா வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா, நீயாவது ஒரு நல்ல அப்பனா இருக்க வேண்டாமா, நீ எல்லாம் எதுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அவங்க பயங்கரமா திட்டவும் இப்போ வீரா வந்து தடுக்கிறாங்க, வள்ளியம்மா நீங்க திட்டாதீங்க அப்படிங்கும்போது பாரு அவன் இருக்கிற லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா மாறனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும், மாறன் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிறன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவும், உனக்கு இந்த வீட்டுக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, திரும்ப திரும்ப நீ எதுக்காக அங்கே வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறன் வந்து அவங்க திட்டும் போது, அப்போ வந்து மாறன் வந்து சொல்றாங்க, எங்க பாரு வீரா நான் சொல்றதுக்கு அப்படிங்கும்போது நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கவும், அப்போ மாறன் உடனே நினைக்கிறாங்க, நம்ம பேசாம நம்ம உண்மையை போட்டு உடைச்சிட வேண்டியதுதான், யாரை காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து இதை மறைச்சு வச்சிருக்கிறோமோ, ஆனா அதுவே வந்து கடைசியில் அதாவது கனிக்கு ஆபத்தாக முடியும், கனி பக்கத்தில் நம்ம இருக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கனியோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும், அதனால வந்து வீரா கிட்ட நம்ம யாரை காப்பாத்துறதுக்காக இந்த பழி ஏத்துக்கிட்டு நம்ம உள்ள போனங்கிற உண்மையை வந்து நம்ம போட்டு உடைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு மாறன் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க யாரை காப்பாத்துறதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு வந்து உள்ள போனாங்க அப்படின்னு வீரா கிட்ட உண்மை போட்டு உடைச்சிருவாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.